இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நேரம் இப்படியே வச்சிருக்கிறதுனால உங்களோட அதாவது உங்கள் கட்டை விரல் வந்து நல்ல பெயினாக இருக்கும். அதே மாதிரி லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களும் ஆகட்டும், நிறைய ஐடி ப்ரொஃபஷன்லையும் இதே இஷ்யூ இருக்குது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ உங்கள் வீட்டில் யாருக்காவது இருக்குது, இல்லை உங்களுக்கே அது இருக்குன்னா, இப்போ நான் காட்டுற இந்த எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பெயின் உங்களுக்கு இல்லாமலே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கலாம், இல்லை நின்றுக்கலாம். ஸோ உங்களோட கட்டை விரலை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. மெதுவாக இப்படி கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு 15 to 20 ரெப்பிட்டேஷன்ஸ் வரைக்கும் பண்ணுங்க. எனக்கு வலி இல்லாதனால நான் ஜாலியாக பண்ணுறேன். பட் இதே வலி இருக்கிறவங்களா இருந்தால் இந்த ஒரு எக்ஸசைஸ்க்கே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து கவுண்ட்ஸ் வந்து கம்மியாகவே பண்ணலாம். ஒரு 7 to 10 கவுண்ட், அப்புறம் கிராஜுவலாக 15 கவுண்ட் வரைக்கும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த கட்டை விரல் வந்து உங்களோட லிட்டில் ஃபிங்கருக்கு வரணும். எந்த ஒரு மசிலும் நம்ம ஓவர் யூஸ் பண்ண இன்ஜுரிஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த இன்ஜுரிஸ்லேருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு கையை இப்படி திருப்பிக்கோங்க. உங்கள் கட்டை விரல் கீழே இருக்கிற மாதிரி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். அப்படியே ரிவர்ஸ். ஓகே. ஸோ உங்களோட கட்டை விரலை இப்படி உள்ளே வச்சுட்டு இப்படி நல்லா க்ளோஸ்ட் ஃபிஸ்ட்டாக வச்சுட்டு மெதுவாக அப்படியே கீழே அப்படி ஒரு ஸ்ட்ரெச். இந்த இடத்துல நல்லாவே ஒரு ஸ்ட்ரெச் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு 30 to 45 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். ஸோ இந்த தம்ப் எக்ஸசைசஸை நீங்கள் எவ்ரிடே ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் பெயின் கம்மியாக இருக்கும், உங்களோட மசில் ஸ்டிஃப்னஸும் கம்மியாகி ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ எந்த ஒரு எக்ஸசைஸும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது தான் உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த தம்ப் எக்ஸசைசஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.